ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா எதனா ஒரு வேலைய செஞ்சு புடுறாய்ங்க இந்த பசங்க. அதனால அவங்களால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தான். ஏன் இதுக்கு உதாரணமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சீனால யோனிங் கவுண்டில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வீட்டு பாடம் அதாவது ஹோம் ஒர்க் பண்ணாம ஃபுல்லா ஃபோன்லயே நோண்டிட்டு இருந்திருக்காரு. உடனே அவங்க அப்பாவுக்கு "ஏன்டா உனக்கு அறிவு இல்ல? ஸ்கூல்ல இருந்து வந்தா முதல்ல ஹோம் ஒர்க் பண்ண மாட்டியா? ஃபோன தூக்கி கையில வச்சுக்கிற, இல்ல எங்கனா போய் விளையாடுற. ஹோம் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, கடுமையா என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. இதனால ரொம்ப டென்ஷன் ஆயி என் பையன் என்ன பண்ணியிருக்கான், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கான். எங்க அப்பா அடிக்கிறாரு, எங்க அப்பா என்ன திட்டுறாரு அப்படின்னு எல்லாம் குடுக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எங்க வீட்ல எங்க அப்பா என்ன பண்ணியிருக்காப்புல, போதைப் பொருள் வச்சிருக்காப்புல. நீங்க ரைடு விட்டீங்கன்னா எங்க அப்பா கையும் களவுமா மாட்டிப்பாரு. வாங்க அப்படின்ற மாரி என்ன பண்ணியிருக்காரு, அந்த பையன் என்ன பண்ணியிருக்காப்புல, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு, இதுல வேற அவரு ஃபீல் பண்ணியிருக்காரு. சாரி டாடி எனக்கு வேற வழி தெரியல. தப்பா நெனச்சுக்காதீங்க அப்படின்ற மாரி அந்த பையனும் ஃபீல் பண்ணியிருக்காரு. உடனே போலீஸ்காரங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்ல என்ன பண்ணியிருக்காங்க, சர்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வீட்டுக்கு போலீஸ்காரர்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. சர்ச் பண்ணதுல பார்த்தீங்கன்னா, அப்பா மாட்டிக்கிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ட்ரை அபின் காய் என்ன பண்ணியிருக்காரு, உண்மையிலே வாங்கி வச்சிருந்திருக்காரு. உடனே அவர அரெஸ்ட் பண்ணி, அவர் மேல சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி சட்டதிட்டத்துக்கு உட்பட்டு அவர் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த பையன் சாரி டாடி எனக்கு வேற வழி தெரியல. நீங்க ஏன் என்ன இது மாரி ஹோம் ஒர்க் பண்ணுங்க டார்ச்சர் பண்ணீங்க. அதனால நான் மூள குழம்பி நான் என்னென்னவோ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காப்புல. இதுமேட்டு வீட்ல யாருனா குழந்தை ஹோம் ஒர்க் பண்ணலனா அன்பா கூப்பிட்டு சொல்லுங்க. மிரட்டியோ, அதட்டியோ, அடிச்சோ சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா காலம் அப்படி கெட்டு கிடக்குதுங்க. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ செய்றாங்க. அதனால நம்ம யாருக்குமே பாதகம் இல்லாம போயிரணும். ஏன்பா ஹோம் ஒர்க் பண்ணலையா? வீட்டுக்கு வந்தியா? சாப்பிட்டியா? விளையாடினியா? சரி ஹோம் ஒர்க் பண்ணு. ஹோம் ஒர்க் பண்ணலனா வீட்ல உன்ன மிஸ் அடிப்பாங்க. இந்த மாதிரியே நம்ம பாசமா சொல்லி பழகிட்டோம்னா, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லகாட்டி நம்ம டெரரா அப்படின்னு இருந்தோம்னா, நமக்கு தான் பிரச்சனை. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ சிந்தித்து செயல்படுங்க அப்படின்றது அந்த நியூஸ் சொல்லுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.